பாடி ஷேமிங் பண்ணாதீங்கன்னு சொல்லி எவ்வளவுதான் அட்வைஸ் பண்ணாலும் அந்த அட்வைஸையும் யாரும் கேட்க மாட்டாங்க. பாடி ஷேமிங் பண்றதையும் யாரும் நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தங்களை பாடி ஷேமிங் பண்றது அப்படின்றது நாம குழந்தையிலிருந்து வளர அதுவும் நம்ம கூடயே வளர்ந்து ஒரு கிண்டல் பண்ற விஷயமா மாறிடுது. சோ அதை நம்ம என்ஜாய் பண்ணி பண்றதுனால தான் எல்லாருமே பாடி ஷேமிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே யூடியூப் சேனல் வச்சிருக்கோம், உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ அதுல நம்ம தம்பியோட மேரேஜ் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுல நிறைய பேர் பாடி ஷேம் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அந்த மாதிரி கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே நான் ஒண்ணே மட்டும் சொல்லிக்கிறேன். நாம என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும். சோ நாம ஒருத்தங்க நெகட்டிவா பேசணும் அப்படின்னா உங்களை நெகட்டிவா பேசுறதுக்கு ஒருத்தங்க கண்டிப்பா இருப்பாங்க. நீங்க இன்னொருத்தங்க கிட்ட என்ன குறைய பாத்தீங்களோ அதே மாதிரி உங்ககிட்ட என்ன குறை இருக்கோ அதை பத்தி சொல்றதுக்கு வேற ஒருத்தங்க இருப்பாங்க. இதை மட்டும் கடைசி வரைக்கும் நம்ம மனுஷ பசங்க எதுவுமே தெரிஞ்சுக்கவே மாட்டாங்க போல. அதாவது தீயில போய் நம்ம கையை வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கை எரிஞ்சு சாம்பலா போயிடும். அதுதான் எதிர்வினை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நாம இந்த உலகத்துல செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை கண்டிப்பா இருக்கும். நீங்க ஒரு நல்லது செஞ்சாலும் நல்லது திருப்பி வந்துடும், கெட்டது செஞ்சாலும் கெட்டது திருப்பி வந்துடும். அதே மாதிரி நம்ம வாயிலிருந்து வர சொற்கள் மற்றவங்களை வாழ்த்தலினாலும் அதாவது விஷ் பண்ணலினாலும் பரவாயில்ல, ஹேட் பண்ற மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம். நான் இப்ப என்னதான் சொன்னாலும் அது யாரும் கேட்க போறதும் கிடையாது. இருந்தாலும் நான் சொல்றதை வச்சு ஒரு சில பேரை திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, மற்றவங்களுக்கு நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓகே கைஸ், நாம போட்டோ ஃப்ரேம் பிசினஸ் பண்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். மொபைல் எடுத்த போட்டோவை போட்டோ ஃப்ரேமா பண்ணா கிளாரிட்டியா இருக்குமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. நீங்க மொபைல் எடுத்த போட்டோவை எங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா நாங்க அதை கிளாரிட்டி பண்ணி HD ஃபார்மேட்டா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிரிண்ட் போட்டு ஃப்ரேமா ரெடி பண்ணுவோம். ஸோ உங்களுக்கும் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க.